Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான ஒரு டென்டேட்டிவான ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ 11th மேத்தமெட்டிக்ஸில் இதுக்கு முன்னால் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு அனலைசிஸ் மாதிரி பண்ணி ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னால் ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பயாலஜிக்கெலாம் நம்ம ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை அந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுச்சு, கொஷின்ஸும் வந்து நமக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ஸும் இருந்துச்சு. ஸோ அதே போல் இந்த மேத்தமெட்டிக்ஸ்லேயும் நமக்கு இதுக்கு முன்னால் கேட்ட ஒரு சின்ன ஒரு அனலைசிஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் எவ்வளோ 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட என்ன பண்ணிடலாம், நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்றத நாமளே ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, வேற எதுவுமே கிடையாது. நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பட் ஒரு ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ் அண்ட் ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டென்டேட்டிவான ப்ளூ பிரிண்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். சாப்டர் 1ல 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 1 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. 2 மார்க் கொஷின், சம்டைம்ஸ் ஒரு 2 மார்க் கொஷின். சில நேரங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒமிட் பண்ணிடுறாங்க, 2 மார்க் கேட்கறது இல்லை. 3 மார்க் 1, 5 மார்க் கொஷின் 1. சரியா? சாப்டர் 1ல. தென் சாப்டர் 2ல 1 மார்க் கொஷின், ஒரு 1 மார்க் கொஷின், ஒரு 2 மார்க் கொஷின், ஒரு 3 மார்க்கு அண்டு ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. சாப்டர் 2ல கேட்குறது. தென் சாப்டர் 3ல 2 1 மார்க் கொஸ்டின். சாப்டர் 3 பெரிய சாப்டர்ன்றது நமக்கு தெரியும். 2 1 மார்க் கொஸ்டின். 2 மார்க் வந்து சம்டைம்ஸ் ஒரு 2 மார்க்கும், சில நேரங்களில் 2 2 மார்க்கும் கேட்டிருக்காங்க. 3 மார்க் வந்து நமக்கு ஒரு 3 மார்க் இல்லைன்னா 3 மார்க் வந்து இந்த சாப்டர்ல ஒமிட் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. தென் 4th சாப்டர்ல ஒரு 1 மார்க்கு, 2 மார்க் சம்டைம்ஸ் 1, சம்டைம்ஸ் இதுல இருந்து நமக்கு ஒமிட் பண்றாங்க. 3 மார்க் கொஸ்டின் 1, 5 மார்க் கொஸ்டின் 1. தென் சாப்டர் 5, 5th சாப்டர்ல ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ல வந்து நமக்கு 5 மார்க் சம்டைம்ஸ் கேட்கறது இல்லை, சில நேரங்களில் ஒரு கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. தென் 6th சாப்டர்ல 2 1 மார்க் கொஸ்டின்ஸ், ஒரு 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒன்று தான் கேட்பாங்க, பட் சில நேரங்களில் 2 5 மார்க் கொஸ்டின்ஸும் நம்ம கேட்குறாங்க இந்த 6th சாப்டர்ல இருந்து. தென் 7th சாப்டர்ல இருந்து 2 1 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் வந்து சில நேரங்களில் 1, சில நேரங்களில் ஒமிட் பண்றாங்க. 3 மார்க் கொஸ்டின் 1, 5 மார்க் கொஸ்டின் 1. 8th சாப்டர்ல இருந்து 1 மார்க் கொஸ்டின் 2, 2 மார்க் கொஸ்டின் 1, 3 மார்க் கொஸ்டின் 1 அண்ட் 5 மார்க் கொஸ்டின் 1. இது 8th சாப்டர்ல. தென் 9th சாப்டர்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் 2, 2 மார்க் கொஸ்டின் 1, 3 மார்க் கொஸ்டின் 1 கேட்குறாங்க, சில நேரங்களில் ஒமிட் பண்றாங்க. 5 மார்க் கொஸ்டின் 1. 10th சாப்டர்ல
1 மார்க் கொஸ்டின் 2, 2 மார்க் கொஸ்டின் 1, 3 மார்க் கொஸ்டின் 1 அண்ட் 5 மார்க் கொஸ்டின் 1. தென் 11th சாப்டர்ல 1 மார்க் கொஸ்டின் 1, 2 மார்க் கொஸ்டின் 1, 3 மார்க் கொஸ்டின் 1, 5 மார்க் கொஸ்டின் 1, பட் சம்டைம்ஸ் ரெண்டும் கேட்குறாங்க. 12th சாப்டர்ல 1 மார்க் கொஸ்டின் 2, 2 மார்க் கொஸ்டின் 1, 3 மார்க் கொஸ்டின் 1 இல்லைனா வந்து சம்டைம்ஸ் இதில் 3 மார்க் கொஸ்டின் ஒமிட் பண்ணுறாங்க, 5 மார்க் கொஸ்டின் 1. இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் கொஸ்டின் 20 கேட்பாங்க இல்லையா, பட் மொத்தமே நமக்கு 12 சாப்டர் தான். 12 சாப்டர்ன்றப்ப 12 சாப்டர்லேருந்தும் நமக்கு ஒன்று கேட்டுருவாங்க. மீதி 8 ஏதாவது 8 சாப்டர்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கணும் இல்லையா. அது மேக்ஸிமம் எது கேட்குறாங்கன்னா இங்கே பாருங்கள், 2nd சாப்டர், 3rd, 6th, 7th, 8th, 9th, 10th, 12th இந்த சாப்டர்ஸ் தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க நமக்கு. இன்னொரு செகண்ட் 1 மார்க் கொஸ்டின் வந்து இதுல இருந்து தான் நமக்கு கேட்குறாங்க. இதுலேயுமே 15 1 மார்க்ஸ் நமக்கு புக் பேக்லேருந்தே வந்துடும். 15 into 1 15 1 மார்க்ஸ் நீங்கள் புக் பேக் 2 வால்யூம் தரவாக இருந்தாவே 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரியேட்டிவாக கேட்க போகிறது மீதி ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. சம்டைம்ஸ் 17 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட புக் பேக் கேட்பாங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் எனி 7 சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் எல்லா 3rd சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் நமக்கு 2 கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லா சாப்டர்ஸ்லையுமே ஒன்று தான். பட் ஏதாவது 10 சாப்டர்ஸ்ல தானே கேட்க முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது ஒமிட் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ்னா 2 மார்க்ல 1st சாப்டர்லேருந்து ஒமிட் பண்ணுறாங்க, 4th சாப்டர் அண்ட் 6th சாப்டர். அதே போல தான் 3 மார்க்கும் மொத்தம் 10 கொடுத்துட்டு 7 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணி எழுதணும். மொத்தம் உங்களுக்கு 12 சாப்டர்ஸ் இருக்குது. ஆனால் இதை உங்களுக்கு ஒமிட் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 3 ஒமிட் பண்ணுறாங்க, 9 ஒமிட் பண்ணுறாங்க, இல்லைன்னா 12 வந்து ஒமிட் பண்ணுறாங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எய்தர் டைப்ல இருக்கும். 7 into 2 14 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 14 5 மார்க் கொஸ்டின்னா 12 சாப்டர்லையுமே ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. 3வது சாப்டர்ல கண்டிப்பா 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்ப இன்னும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று 6th சாப்டர்ல இருந்து 2 5 மார்க் கொஸ்டினும் இல்லைன்னா 11th சாப்டர்ல இருந்து 2 5 மார்க் கொஸ்டினும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சரியா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.